கலைஞர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவில் வந்து ஒரு ஹீரோயின் பல மொழிகளில் நடிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு அவங்களோட திறமை தான் காரணம். அது மட்டும் இல்லை, அவங்க திறமை மேலே ஆடியன்ஸ் வச்சுருக்கிற நம்பிக்கையும் அவங்க மேலே வச்சுருக்க வரவேற்பும் ஒரு முக்கியமான காரணம். அப்பேற்பட்ட திறமையான நடிகை தான் சஞ்சிதா ஷெட்டி. அவங்க ரீசெண்டாக நடித்த எங்கிட்ட மோதாதே திரைப்படத்தில் அவங்களோட கேரக்டரை ரொம்ப அழகாக பண்ணி ஆடியன்ஸ் மத்தியில் ரொம்ப வரவேற்பு பெற்றிருக்காங்க. ஸோ அவங்க தான் இன்றைக்கி நம்ம ஷோக்கு வந்திருக்காங்க. அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சஞ்சிதா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. அண்ட் எங்கிட்ட மோதாதே சூப்பர் ஹிட் ஆகி போயிட்டுருக்கு. ஆமாம், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்களை திரும்ப ஸ்க்ரீனில் பார்க்குறது. தேங்க்யூ. அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஹீரோயின் வந்து பல மொழிகளில் நடிக்கிறாங்க அப்படின்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. கண்டிப்பாக அவங்களுக்குள்ளே இருக்கிற திறமை ஆடியன்ஸ் அவங்களுக்கு கொடுக்குற வரவேற்பு தான். ஸோ அந்த ரெஸ்பான்ஸ் வந்து ஆடியன்ஸ் ஒவ்வொரு படத்துக்கும் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்னென்னா ஃபஸ்ட்டு ஃபிலிம்னா இப்போ வரைக்கும் எனக்கு ஆடியன்ஸ் என்கரேஜ் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஸோ சூதுகம்ல வந்து வேறு மாதிரி இருந்தது. அண்ட் இப்போ அதுக்கப்புறம் என்னோட விளையாடு வந்துருச்சு. அதுக்கப்புறம் ரம்ல ஒரு படம். இப்போ அதுக்கப்புறம் என்கிட்ட மோதாதே. ஸோ என்கிட்ட மோதாதே வந்து வெரி ஸ்பெஷல் மூவி அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர் எனக்கு நான் சொல்லலாம். என்னென்னா நிறைய பேர் ரஜினி சாரோட ஃபேன்ஸாக இருப்பாங்க. ஸோ அவர் வந்து நம்ம வந்து நானும் ஒரு சின்ன வயசுன ஃபேனாக இருந்துட்டு இப்போ வந்து நான் ஃபேனாக ஆக்ட் பண்ணுற படத்துலனா எனக்கு ஒரு பெருமையாக இருக்குது ஆக்சுவலி. அண்ட் அது இல்லாமல் ஆடியன்ஸ் வந்து எவ்ரி கேரக்டர் நான் பண்ணுற எல்லா கேரக்டரும் வந்து அப்ரிஷியேட் பண்ணி அக்செப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஐம் கெட்டிங் அ ஹியூஜ் பாசிட்டிவ் அண்ட் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் த ஆடியன்ஸ். அண்ட் பேசிக்லி தேர் லவ்விங் மீ அண்ட் ஐம் ஆல்சோ கிவிங் லாட்ஸ் ஆஃப் லவ் டு தெம். இன்னொரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ அழகாக தமிழ் பேசுகிறீங்க. தமிழ் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு? அண்ட் தமிழ் ரசிகர்கள், தமிழ் ஆடியன்ஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு? உண்மையாக சொல்லணும்னா நான் சும்மா இங்கே ஒர்க் பண்ணுறேன் அதனால சொல்கிறேன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு இப்போ வரைக்கும் ஒரு 6-7 லாங்குவேஜ் தெரியும். எனக்கு லாங்குவேஜ் கற்றுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல எனக்கு ரொம்ப பிடிக்கும். 6 லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு வந்து ஹிந்தி, இங்கிலீஷ், கன்னடா, துளு அண்ட் தமிழ், மலையாளம், தெலுங்கு. என்ன 7 லாங்குவேஜ். ஆல்மோஸ்ட் எல்லாமே இந்தியாவில் இருக்க எல்லா லாங்குவேஜ் கவர் ஆயிடுச்சு. எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் நீங்க ஹீரோயினா நடிக்கலாம். இல்ல என்னன்னா எல்லாமே பியூரா வராது. கிராமர் மிஸ்டேக்ஸ் இருக்கும். அப்புறம் வந்து அவரோட ஸ்லாங் எல்லாம் வராது. பட் என்னன்னா இந்த லாங்குவேஜ்ல ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து எனக்கு ஆஃப்டர் ஹிந்தி, தமிழ் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னன்னா ஐ கேன் கனெக்ட் ஸோ ஃபாஸ்ட். ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகலாம். அப்புறம் இங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு எல்லாருமே வந்து ஒரு ஸ்வீட்டாக இருக்குது. ஒரு மலையாளம் வந்து கொஞ்சம் கஷ்டம், டங்கெல்லாம் ட்விஸ்ட் பண்ணணும். தமிழ்னா ஆல்மோஸ்ட் த சான்ஸ்கிரிட் வேர்ட் இஸ் சேம். அது வந்து நம்ம அப்சர்வ் பண்ணி பேசினா அப்படியே வந்துடும். பட் ஐ ரியலி லவ் தமிழ் லாங்குவேஜ். பேசிக்கா உங்களோட மதர் டங் என்ன? என்னோட மதர் டங் கன்னடா அண்ட் வி ஸ்பீக் கஞ்சாமி துளு லாங்குவேஜ் அட் ஹோம். நட்டி அவர்களோட படம் அப்படின்னாவே ஒரு ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஏன்னா அவரோட படத்துல வந்து அவருக்கு ஈக்குவலா வந்து ஹீரோயின் மேலேயும் வந்து ஒரு ஆடியன்ஸோட பார்வை வந்து திரும்பும். ஏன்னா சதுரங்க வேட்டையில ஹீரோக்கு ஈக்குவலா வந்து ஹீரோயினுக்கும் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அந்த பொண்ணு கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம் தான் இவர் வந்து திருந்துற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். நீங்க படம் பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் அதே போல இந்த படத்திலும் எங்கிட்ட மோதாதே படத்திலும் உங்களோட கேரக்டர் வந்து பவர்ஃபுல்லா இருக்கு. ஸோ அதை எந்த அளவுக்கு நீங்க வந்து இன்னும் டெவலப் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணி நடிச்சிருக்கீங்க? ராமு சொல்லப்பா எனக்கு நான் வந்து என்னோட விளையாடு ஷூட்டிங்கில் இருந்தேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிடைச்சதுன்னு சொல்கிறேன். ஸோ என்னோட விளையாடு ஷூட்டிங்கில் இருந்தேன். ஷூட்டிங்கில் வந்து ஒரு கால் வந்துருச்சு. மேனேஜர் சொன்னாங்க இந்த மாதிரி ஈரோஸ் இன்டர்நேஷ்னல் ப்ரொடக்ஷன் அண்ட் ராமு சொல்லப்பா அவர் பாண்டியராஜோட அசோசியேட் ராமு சொல்லப்பா. ஸோ வந்து இந்த மாதிரி பார்க்கணும்னு சொன்னேன். ஜீன்ஸில் டிஷர்ட்டில் இருக்கேன், நீங்கள் வேறு வில்லேஜ் சப்ஜெக்ட் சொல்கிறீங்க, வீட்டுக்கு போயிட்டு காஸ்டியூம் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் என்ன சொன்னேன். உங்களுக்கு அது புதுசா இருந்திருக்கும்ல வில்லேஜ் அப்படினு. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து வில்லேஜ் இல்ல கொள்ளைக்காரன் ஒரு படம் பண்ணேன் விதார்த் கூட, மைனா விதார்த் கூட. அதுக்கப்புறம் ஆஃப்டர் வெரி லாங் டைம் காலேஜ் கேர்ள், ஐடி கேர்ள் எல்லாம் பண்ணிருக்கேன். பட் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து டோட்டலா எனக்கு ஆஃப்டர் சூதுகம் இது அந்த ட்ரீம் கேர்ளுக்கு அப்புறம் இந்த மரகதம் வந்து வெரி வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம். ராமச்சொல்லப்பா போய் மீட் பண்ணேன். அவர் சொன்னாங்க ஜீன்ஸ் டிஷர்ட்டா இருக்கு, என்ன நினைக்கிறாங்க, வேணா some director wants to see me சல்வார்னா சல்வார் போட்டு போணும், நம்ம ஜீன்ஸ் பேண்ட்னா ஜீன்ஸ் பேண்ட் போட்டு போணும். அந்த கேரக்டர் அவங்க என்ன பிளான் பண்றாங்களோ. பட் ராமு சொல்லப்பல எனக்கு என்ன பிடிச்சதுன்னா அவரோட கான்ஃபிடென்ட். என்னன்னா சஞ்சிதா நீங்க ஆர்டிஸ்ட், நீங்க பண்ணலாம், அந்த காஸ்டியூம் பார்த்து நான் ஒன்று ஜட்ஜ் பண்ண நினைக்காதுங்க. ஸோ நம்ம நாளைக்கு ஒரு ஸ்க்ரீன் டெஸ்ட் பண்ணலாம். ஸ்க்ரீன் டெஸ்ட் பண்ணாங்க, லுக் டெஸ்ட் பண்ணாங்க, சாரி லுக் டெஸ்ட் பண்ணக்கப்புறம் அந்த கேரக்டர் வந்து அப்படியே ஆப்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து ரொம்ப ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கேன். சின்ன வயசுல தான் எனக்கு ஹாஃப் சாரினா உண்மையாக பிடிக்கும். எனக்கு ஃபேவரட்
அட்டையர்னா எனக்கு saree தான் ரொம்ப பிடிக்கும். Okay, So it is not new to me. It is not new to me. எனக்கு புதுசு கிடையாது saree போடுறது, half saree போடுறது எல்லாமே. அதுக்கப்புறம் நம்ம வந்து அங்க வில்லேஜ் போனதுக்கப்புறம் ஹவு திருநெல்வேலி பீப்புள் வில் டாக், அந்த பொண்ணு காலேஜ் பொண்ணு எப்படி பேசுகிறாங்க, அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணி அந்த கேரக்டர் வந்து அப்படியே சூட் ஆச்சு, எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. இட்ஸ் பீங் அன் ஆர்டிஸ்ட், நம்மளோட எஃபர்ட் கொடுக்குற டெடிகேஷன் தான். அதுக்கப்புறம் இந்த படத்தில் இந்த கேரக்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் அண்ணனோட ஃப்ரெண்டு, என்னால் 2 பேரும் பிரித்து போகிறாங்க. ஸோ என்ன நான் அண்ணாவோட ஃப்ரெண்ட் லவ் பண்ணுறேன். ஸோ அண்ணாவுக்கு பிடிக்காது. ஸோ அண்ணா வந்து ரொம்ப 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து 2 பேர் தூரம் ஆகும், அது ஒரு கொஞ்சம் ஃபீலிங். பட் எனக்கு ஃபேமிலியும் விட முடியாது. அட் த சேம் டைம் நான் யார் காதல் லவ் பண்ண அவர் கூட விட முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ராக் போகுது. ஃபைனலி ஹாப்பி எண்டிங் நீங்கள் பார்த்துருக்கீங்கல்ல. ஸோ உங்களுக்கு 80s 90ஸ்ல உள்ள படங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? நான் ஏன் கேட்குறேன்னா, ஸோ அதை பார்த்து அதில் வர ஹீரோயின்ஸ் மாதிரி ஏதாவது நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த படத்துக்கு ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? ஆக்சுவலி நான் வந்து வேற மற்ற ஒரு கேரக்டர் நம்ம பார்க்கலாம், அது பிரச்சனை கிடையாது. பட் என்னன்னா டைரக்டர் மைண்ட்ல என்ன இருக்கு அது ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, என்ன கேட்குறாங்க, எந்த மாதிரி பாடி லாங்குவேஜ் அது ஃபாலோ பண்ணா இந்த மாதிரி மரகதமான ஒரு புது கேரக்டர் வரும். நம்ம வந்து பழைய படம் பார்க்கலாம், டிண்ட் இருக்கலாம், அந்த பிஹேவியர் இருக்கலாம், ஆட்டிடியூட் இருக்கலாம், அதெல்லாம் பார்க்கலாம். பட் ஜெனரலாவே வந்து 80s 90s படங்கள்லாம் பார்த்திருக்கேன். ரஜினி சார் படம், கமல் சார் படம், அப்புறம் நிறைய எல்லாம் பார்த்துருக்கு. எல்லா லாங்குவேஜ் படம் கூட பார்த்துருக்கேன் 80s. பட் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் நடிக்கும் போது 80s மாதிரி இட் வாஸ் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா வில்லேஜில் போய் அவரோட the village people were so humble and lovable. ரொம்ப நல்லா இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. அதே மாதிரி 80ஸ்ல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா அந்த நேட்டிவிட்டி. ரொம்ப என்ன சொல்றது, நீங்க பார்த்துருக்கீங்க நட்டி சார் வந்து அது என்ன வேஸ்டியா நீங்க சொல்றீங்க, அதை கட்டிட்டு அப்படியே என்ன பாட்டு இல்லையா இந்த படத்துல அப்படின்னு. அப்புறம் வந்து இல்ல சஞ்சய் டைரக்டர் சொன்னாங்க, இந்த மாதிரி நம்ம பண்ணாலே ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகிறாங்க. நீங்க வந்து ஹாஃப் சாரி ஸ்கர்ட் அண்ட் ஒரு டாப் இருந்தது எனக்கு, what do you call பாவாடை சட்டை பாவாடை தாவணி சொல்றாங்க. அது நீங்க போட்டாலும் எல்லா பொண்ணுகள் வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்றாங்க. பாரு என்ன மாதிரியே ட்ரெஸ் போட்டிருக்காங்கல்ல. So film is a dreamy world. Girl next door மாதிரி வெச்சுக்கலாம். நம்ம என்னதான் வந்து சிட்டி படங்கள் பண்ணனாலுமே அப்பப்போ வந்து நம்ம இந்த மாதிரி வில்லேஜ் சப்ஜெக்ட்லாம் பண்ணோம்னா தான் நம்ம வந்து நம்மள ஈஸியா ஆடியன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிப்பாங்க. ஓ பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி இருக்கா, பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருக்கான். இதுதான் காலகாலமா தமிழர்களோட கலாச்சாரமே. ரஜினி சார், கமல் சார் அவங்களோட ஸ்பெஷல் என்ன? ரஜினி சாரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அவரோட ஹார்ட் ஒர்க், த டெடிகேஷன், த வே ஹீஸ் எல்லாருக்கும் காமிச்சாங்க. என்ன இருந்தாலும் ஒரு பர்சன், ஒரு ஆர்டினரி பர்சனாக இருந்துட்டு எந்த லெவலுக்கு வேணால் நம்ம ரீச் ஆகலாம் எல்லாருக்கும் காமிச்ச ஒரு கேரக்டர் அவரோடது. அது இல்லாமல் அவரோட டெடிகேஷன் 100% ரீச்சிங். இப்போ நம்ம வந்து அமிதாப் பச்சனோ இல்லை ஜாக்கி சான் தெரியுமா இல்லையா எனக்கு தெரியாது, எல்லாருக்குமே ஈவன் சவுத்தில் இருக்கலாம், இன்டர்நேஷ்னல் இருக்கலாம். பட் ரஜினி சார் பேர் சொன்னால எல்லா என்டையர் கண்ட்ரிக்கே என்டையர் வேர்ல்டுக்கே தெரியும்னு சொல்லலை. ஏன்னா ஜாப்பனீஸ் பிரசிடென்ட் ஆல்சோ நோ அபவுட் ரஜினிகாந்த். ஏன்னா அந்த மாதிரி ரஜினி சாரோட டெடிகேஷன், அவரோட ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆல்சோ வெரி ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கீ அப்படின்னு சொல்லலை. உங்களுக்கு அதுல எல்லாம் நம்பிக்கை இருக்கா? எனக்கா ஸ்பிரிச்சுவல் I am a spiritual person. நான் கூட மெடிடேஷன் பண்றேன். நான் கூட see everybody எல்லாமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறாங்க மெடிடேஷன்னா. ஸோ அது வந்து அவருக்கு புரிஞ்சுக்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும்தான் அது என்னன்னா தெரிஞ்சுக்கலாம். பட் இல்லைன்னா நான் இப்போ ஒரு லைன்ல சொல்ல முடியாது. அது இல்லைங்க, நானும் ட்ரை பண்ணியிருக்கேன். நானும் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு இருட்டு ரூம்ல போய் ஒரு 5 நிமிஷம் கண்ண மூடி உட்காருப்பா, அதுதான் மெடிடேஷன் இருக்காங்க. ஒரு நிமிஷம் கூட நம்மளால தனியா உட்கார முடியல. இல்ல இது மெடிடேஷன் வந்து இது வேற மாதிரி. ஏன்னா பிரெயினுக்கு வந்து நம்ம தாட்ஸ் ஓடிட்டே இருக்கு. ஸோ அந்த தாட்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் மெடிடேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க. ஸோ நீங்க அது பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதான் உங்களுக்கு தெரியும். ஸோ ரஜினி சாரோட ஒன் ஆஃப் தி கீ, ஸ்ட்ராங் கீ அவர் இந்த லெவல் வருது வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி தான். ஸோ அது எனக்கு அவரோட பர்சனல் கேரக்டர் ரொம்ப பிடிக்கும், அவரோட டெடிகேஷன் அது எனக்கு. கமல் சார்ல வந்து ஹீஸ் என்ன சொல்றது, anything can I do it, you know, direction irukala, writing irukala, singing irukala, ellame vandu is like a very innovative and creative person and is very very talented person அப்படினு சொல்லலாம். அப்ப நீங்க மெடிடேஷன்லாம் பண்றீங்க, அப்ப சீக்கிரமே உங்களை வந்து லேடி சூப்பர் ஸ்டாரா நாங்க பார்க்கலாம். Thank you so much. Your blessings. படம் ஃபுல்லா வந்து
செம்மையா பெர்ஃபார்மன்ஸ் பண்ற அளவுக்கு ஒரு கேரக்டர் கிடைச்சுன்னா அது உங்களுக்கு வந்து ரம் படம் சொல்லலாம். ஸோ எப்படி அந்த கேரக்டரோட நீங்க கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்க? ரம் வந்து கேரக்டர் பேர் ரியா. எனக்கு வந்து ஆக்சுவலி அது கூட நான் இன்னொரு படத்துல ஷூட்டிங்ல இருந்தேன். அவர் கூப்பிட்டதுக்கு அப்புறம் டைரக்டர் வந்து நான் யாருமே மைண்ட்ல வச்சுக்கல சஞ்சிதா, சூதுக்காம பார்த்தேன். அதுக்கப்புறம் அந்த மாதிரியே கொஞ்சம் ஒருத்தர் வேணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். நீங்க தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, சாய் பரத் இஸ் டைரக்டர். சரி ஓகே நான் சொன்னேன். வந்து ஸ்டோரி சொன்னாங்க. இட்ஸ் மீ, விவேக் சார் அண்ட் ரிஷி, நம்ம 3 பேருக்கு தான் நிறைய சீன்ஸ் இருக்கு. அது எல்லாமே வந்து ராபர் கேரக்டர் வந்து பண்ணிருக்கிறதுக்கு முன்னாடி. பட் இது வந்து வேற மாதிரி புதுசா ட்ரீட்மெண்ட்டா இருக்கு இந்த படத்துல. நம்ம 5 பேர் ஒரு டீம் அண்ட் எப்படி பிளான் பண்றோம், எப்படி தேடுறோம், லைக் எப்படி நம்ம ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா தே ஆஸ்க் மீ ஆல்சோ ஒன் ஆஃப் த கீ அண்ட் ஸ்ட்ராங் கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். பேய் இருக்கா இல்லையா அதை நீங்க நம்புறீங்களா, இல்லை என்னைக்காவது ரியலைஸ் பண்ணியிருக்கீங்களா? சரி, சின்ன வயசுல இருக்கும்போது நம்ம when we are growing எல்லாமே சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு தாட்ஸ் எல்லாமே. சின்ன வயசுல இருக்கும்போது ஐயோ மம்மி ஏதோ பின்னாடி வர மாதிரி இருக்கு, நைட் எல்லாம் பேட் ட்ரீம்ஸ் எல்லாம் வருது அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கு. இப்போ வந்து கம்ப்ளீட்டா அந்த பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் பார்க்குற இது எல்லாமே சேஞ்ச் ஆயிட்டு. ஐ டோன்ட் திங்க் ஸோ. பேய் வந்து நம்ம நினைக்கிறது மட்டும்தான். ரம் படத்துல பாத்தீங்கன்னா வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து பேக்கடா இருக்கு. ஸோ உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கு, ரசிக்கும்படியா இருக்கு. ஹவ் வாஸ் தி எக்ஸ்பீரியன்ஸ்? கொஞ்சம் என்னன்னா கொஞ்சம் ஆக்ஷன் சீன் எல்லாம் இருந்து முன்னாடி எல்லாம் நான் பண்ணல. ஸோ அந்த கார் சேசிங், ஜம்பிங் அதெல்லாம் ரொம்ப த்ரில்லிங்கா இருந்தது. அது எல்லாமே ஒரு நல்ல டீம். இன்னைக்கு வந்து ஹாலிடே. ஸோ எல்லாருமே இந்த ஹாலிடே வந்து எல்லாருமே சிறப்பாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜென்ரலாக நீங்கள் வந்து வீட்டில் ஹாலிடேஸில் இருந்தீங்கன்னா, ஃபெஸ்டிவல் ஹாலிடேஸ்லாம் இருந்தீங்கன்னா நீங்கள் அதை எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்க, எப்படி என்ஜாய் பண்ணுவீங்க? கண்டிப்பா ஃபெஸ்டிவல் இருந்தா சாரி கம்பல்சரி. சாரி கம்பல்சரி. சாரி கம்பல்சரி. அது வந்து அப்பாவோட வற்புறுத்தலால இல்ல எங்க டாடிக்காக தான் போடுறோம். அப்புறம் வந்து நான் இல்லாம எங்க தங்கச்சி, எங்க ஆண்டி எல்லாருமே வீட்ல வராங்க. வீட்ல வந்து ஒரு பெரிய ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்கும்னு. அது எல்லாமே குக்கிங் வந்து எங்க அம்மாக்கு சம்டைம்ஸ் ஹெல்ப் பண்றேன். பட் ஹெல்ப் மட்டும் தான் பண்ணுவீங்களா இல்ல உங்களுக்கும் குக் பண்ண தெரியுமா? தெரியும், நல்லாவே தெரியும். எங்க அம்மா நல்லா ட்ரெயின் பண்ணிருக்காங்க. So I learned lot of lessons from my parents actually. இட்ஸ் என்ன சொல்றது, பிளெஸிங்ஸ். என்ன நிறைய பேர் கத்து கொடுக்குறாங்க. ஸோ பசங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, ஐயோமா இட்ஸ் ஓகே அப்படின்னு. பட் நான் வந்து இன்ட்ரெஸ்டா வந்து குக்கிங் பண்றது, இந்த சாரீ கட்டுக்கிறது எல்லாமே வந்து எங்க மம்மி கிட்ட தான் கத்துட்டேன். ஸோ அது எல்லாமே ஃபெஸ்டிவல்னா இட்ஸ் வெரி கலர்ஃபுல் மூமெண்ட். என்னன்னா நமக்கு வந்து இந்த சான்ஸ் கிடைக்காது. ஃபெஸ்டிவல்ல மட்டும் அந்த பாசிட்டிவிட்டி யாருமே வந்து என்ன சொல்றது, இட்ஸ் a celebration. It's like it's a very good celebration to gather everybody. எல்லாருமே கூட வந்து நம்ம எங்கெங்கயோ இருப்போம். நான் ஒர்க் பண்ணிருப்பேன், எங்க தங்கச்சி ஆஃபீஸ் போட்டிருப்பாங்க, எங்க அப்பா ஆஃபீஸ் போயிருப்பாங்க. ஸோ ஃபெஸ்டிவல்ல வந்து ஸ்பெஷாலிட்டி என்னன்னா எல்லா ரிலேட்டிவ் வந்து கூட இருந்து அந்த ஜாய் லவ் செலிப்ரேட் பண்றது ஃபெஸ்டிவல். ஒவ்வொருத்தருக்கும் வந்து நம்ம இந்த மாதிரியான ஃபியூச்சர்ல வந்து இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்லாம் ஆசை இருக்கும். ஸோ அது ஒரு சில ஹீரோயின்ஸ்க்கு வந்து அவங்களோட கரியர்ல பிகினிங்லயே கிடைச்சிரும், ஒரு சில ஹீரோயின்ஸ்க்கு வந்து ரொம்ப நாள் ஆகும். ஸோ நீங்க எந்த மாதிரியான கேரக்டர்ஸ் எல்லாம் பண்ணணும்னு உங்களுக்கு ஆசை? இப்போ இருக்கு கிடைச்சிரு கேரக்டர் எல்லாமே வந்து நான் ரியலி ஐம் புட்டிங் மை எஃபர்ட் அண்ட் கிவிங் லாட் ஆஃப் எனர்ஜி டு தட் கேரக்டர் அண்ட் ரீச் ஆகிட்டு இருக்கு. ஐம் பிளெஸ்ட்னு சொல்லலாம். அது இல்லாமல் எனக்கு இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. என்னென்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் பேக்ரவுண்டில் என்னென்னா ஐ லவ் ஸ்போர்ட்ஸ். சின்ன வயசுல வந்து ஐ வாஸ் ரன்னர் அண்ட் ஐ லவ் ஷட்டில் அண்ட் நிறைய ஐ டிட் கொக்கோ அண்ட் கபடி எல்லாமே சின்ன வயசுல பயங்கரமாக ரெபல். இந்த ஸ்போர்ட்ஸ் பேக்ரவுண்டில் வந்து அப்போ 8th 9th 3 years I was in a Coco team. வெண்ணிலா கபடி குழு கில்லி படத்தை வந்து ஃபீமேல் ஓரியண்டா எடுத்தாங்கன்னா வேற லாங்குவேஜ்ல பண்ணலாமே கண்டிப்பா. ஏன்னா இப்போ வந்து டிமாண்டி காலனி வந்து முருகதாஸ் சார் வந்து ஹிந்தில வந்து ஃபீமேல் ஸ்கிரிப்டா தானே மாத்தினாரு இல்லையா? அந்த மாதிரி வந்து கண்டிப்பா அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துச்சுன்னா நீங்க தான் நடிப்பீங்க கில்லில. தேங்க்யூ. அப்படி வந்துருச்சுன்னா கண்டிப்பா நான் பண்றேன். பட் ஏன்னா ஸ்போர்ட்ஸ் பேக்ரவுண்ட் சப்ஜெக்ட் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எதனா ஒரு பயோகிராஃபி ஆட்டோபயோகிராஃபி மாதிரி எதனா வந்துருச்சுன்னா பயோகிராஃபி ஃபிலிம்ஸ் பண்ணலாம். அது இல்லாமல் ஒரு டியூவல் கேரக்டர் பண்ணலாம், ஒரு பாசிட்டிவா ஒரு நெகட்டிவா ஒரு 2 கேரக்டர் பண்ணணும். நிறைய மைண்ட்ல இருக்குங்க, எனக்கு நிறைய ட்ரீம் பண்ணிட்டு இருக்கேன் கேரக்டர்ஸ். பார்க்கலாம் என்னென்ன கேரக்டர்ஸ் வருது. ஓகே, ஜென்ரலாவே வந்து சஞ்சிதா ஷெட்டிக்கு பிடிச்ச விஷயங்கள் பிடிக்காத விஷயங்கள்லாம் என்ன? ஸோ உங்களோட வந்து பொதுவாக ஒரு ஃப்ரெண்டா டிராவல் ஆகணும் அப்படின்னா வந்து எந்த மாதிரி பர்சனா இருக்கணும், அவங்களுக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்கணும்?
நான் வந்து அவரோட கேரக்டர்னா அந்த மாதிரி நான் அவரு கூட இருப்பேன். மற்றவருக்கு சேஞ்ச் பண்றது நம்ம கையில இல்ல. ஸோ வி கான்ட் சேஞ்ச் எனிபடி. நான் எனக்கு எந்த ரைட்ஸ் இல்லை உங்களை சேஞ்ச் பண்றதுக்கு. இவ்வளவு அநியாயத்துக்கு நல்லா இருக்கீங்க. பொண்ணுங்களை ஜென்ரலா உனக்கு எப்படிமா நான் ஃப்ரெண்டா இருக்குன்னு கேட்டா ஒரு பெரிய லிஸ்ட் போடுவாங்க. ஷாப்பிங் போகணும், அங்க கூட்டு போகணும், இங்க கூட்டு போகணும், கோவம் வரக்கூட நிறைய லிஸ்ட் கொடுப்பாங்க. ஓ இது அந்த மாதிரி கேக்குறீங்களா? ஆமா ஜென்ரலா இப்ப நீங்க வந்து இல்ல நான் எதுக்கு நீங்க எதுக்கு எனக்காக மாறணும் அப்படின்றீங்க. ஆமா seriously even I don't ask money for my father also for anything. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ அது எல்லாமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து மற்றவரை நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம வேணா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், மற்றவர் சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பெட்டர் வேற ஒருத்தர் சேஞ்ச் பண்ணக்கூடாது, நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சூப்பருங்க. நண்பர்களே எல்லாம் கேட்டுக்கங்க, ஒரு அருமையான கருத்தை சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து நண்பர்களுக்காக வந்து நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ணிக்கூடாது, அவங்களாவே இருக்கணும். ஆமா அப்பதான் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து கரெக்டா இருக்கும். இல்லைன்னா நடிக்கிற மாதிரி இருக்கும். நடிக்கிற மாதிரி இல்ல, அவருக்கு பிடிக்காது, அப்புறம் வந்து அவர் விட்டு போயிடுறாங்க. அப்புறம் இது இல்லாம நீ யார் எனக்கு சொல்றதுக்கு அப்படின்னா ஒரு கொஸ்டின் இருக்கு மைண்ட்ல. அது இல்லாம இட்ஸ் a friendship if you want to build, it's all about love and giving. லவ் பொதுவா லவ்ன்றது எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஸோ ஹீரோயினா இருக்கீங்க, அதுவும் அழகான ஹீரோயினா இருக்கீங்க அப்படின்னு போய் நிறைய ப்ரொபோசல்ஸ் வந்திருக்கும். சின்ன வயசுல கிரஷ் எல்லாம் நிறைய இருந்திருக்கலாம். ஸோ அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா நம்ம, ஏன்னா இது வரைக்கும் வந்து பார்த்துருக்கிற இளைஞர்கள் எல்லாம் வந்து ஹார்ட் பிரேக் பண்ணும் இல்லையா, அதுக்கான கொஸ்டின் இது. நிறைய எனக்கு என்ன சொல்றது, எல்லாரோட என்னைய நான் ரொம்ப லவ் பண்றேன் ஆக்சுவலி, அதுதான் உண்மை. ஸோ சின்ன வயசுல தான் எனக்கு வந்து நிறைய ப்ரொபோசல்ஸ் வந்து இருக்கு. 10th PUCல எல்லாம் வந்து எங்க அம்மா ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க, சஞ்சிதா நீ வந்து பெரிய ஆளானும், நீ வந்து நல்ல வரணும் அப்படின்னா நீ யாருமே லவ் பண்ணக்கூடாது, உன்னை மட்டும்தான் நீ லவ் பண்ணணும் அப்படின்னா. அப்போ இன்சர்ட் பண்ற தாட் அதுதான் எங்க அம்மா. அது சரி மம்மி ஓகே, பட் இஃப் யூ கோயிங் டு லவ் சம்படி இன் 2nd PUல வந்து நீ +2ல வந்து நீ லவ் பண்ணனா உனக்கு டிகிரி படிக்க மாட்டோம், நீ டிசைட் பண்ணு உனக்கு என்ன வேணும் அப்படின்னா. சரி எதுக்கு நமக்கு சும்மா படிச்சுட்டு போகலாம் அப்படின்னா ஐ நெவர் வெண்ட் அண்ட் ப்ரப்போஸ் எனிபடி. நான் யாருமே ப்ரப்போஸ் பண்ணல. ஸோ எனக்கு வந்துருது வந்து அப்படியே வரும், அது வரும், அது அப்படியே அப்படியே வந்து ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கலாம், இதெல்லாம் ப்ரப்போஸ் எல்லாம் வேண்டாம் அப்படின்னா. ஓகே சூப்பருங்க. இப்போ அடுத்த ஃபியூச்சர்ல என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஸோ இப்போதான் ஒரு மாசத்துல 3 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் ஐம் வெரி ஹாப்பி. இது 2017 வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான இயர் எனக்கு. அண்ட் என் பர்த்டே வரப்போகுது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஏண்டா தலையில என்ன வைக்கல அடுத்த படம் ரிலீஸ் ஆக போகுது. மேபி ஏப்ரல்ல பிளான் பண்ணியிருக்காங்க அந்த படம். அது இல்லாமல் தேவ்தாஸ் பிரதர் ஒரு படம் ஸ்டில் ஷூட்டிங் லாஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கு. அது இல்லாமல் இன்னும் 2 படம் தமிழ் ஸ்டார்ட் பண்ண போறேன் அண்ட் கன்னடா 1 படம் இருக்கு. ஓகே, இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன்ஸ்க்கு எப்ப கூப்பிட்டாலும் வரக்கூடிய ஒரு ஹீரோயின்னா நீங்க உங்களை சொல்லலாம். ஏன்னா வந்து ப்ரொடியூசருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற ஹீரோயின்ஸ், ஏன்னா அவங்க தான் வந்து ப்ரொமோஷன்ஸ்க்கெல்லாம் வருவாங்க. ஸோ ரொம்ப குட் ஹார்ட்டட் பர்சன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களை பத்தி சொல்லிக்கிட்டே போகலாம். உங்களோட கரியர்ல இன்னும் நிறைய படங்கள் நீங்க பண்ணணும், நிறைய விருதுகள்லாம் வாங்கணும். ஸோ இன்னைக்கு இருக்க மாதிரி எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் இப்படியே இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச். என்னன்னா நான் இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா, ஸோ கண்டிப்பாக ப்ரொமோஷன்ஸுக்கு எல்லாருமே வரணும். இதே மாதிரி நிறைய நீங்கள் இன்னைக்கு சொன்னிட்டீங்க, பட் நிறைய ப்ரொடியூசர்ஸ் நிறைய ப்ரொடக்ஷனில் வந்து ரியலி அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா வந்து அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே அவ்வளோ பணம் கட்ச் பண்ணி இது பண்ணுறாங்க. பட் நம்ம வந்து 2 நாள் 3 நாள் வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட்றதுல ப்ரொமோஷன்ஸுக்கு தப்பே கிடையாது. இப்போ நம்ம படம் நம்ம ப்ரொமோட் பண்ணலன்னா வேற யார் வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க? ஸோ அதுதான் என்னோட கொஸ்டின். அது இல்லாமல் வந்து ஹிந்தியில் பாலிவுட்லலாம் பார்த்தீங்க ஒரு 1 வீக் 10 டேஸ்க்கு வந்து ப்ரொமோஷன் தானே தனியா வந்து டைம் எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இங்க வந்து தெரியல why என்ன, பட் ஐ ரியலி லவ் டு ப்ரொமோட் ஃபிலிம்ஸ். ஐ ரியலி லவ் டு சப்போர்ட் த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அண்ட் த டீம். ஓகே, உங்களுடைய இந்த நல்ல மனசு தான் வந்து உங்களை வந்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கு. அதாவது குட் ஹார்ட் தான் இந்த இவ்வளவு உயரத்துக்கு உங்களை கொண்டு வந்திருக்குன்னு சொல்லலாம். உங்களோட அடுத்தடுத்த படங்கள் ரிலீஸ் ஆக காத்துட்டு இருக்கு, அதுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். ஸோ அதுக்கு அந்த இன்டர்வியூல நான் தான் உங்களை இன்டர்வியூ பண்ணுவேன். கண்டிப்பா தேங்க்யூ ஸோ மச். அதனோட சக்ஸஸ்ல நாங்கள் மீட் பண்ணுவோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கமிங். அண்ட் ஓகே வாஸ் ப்ரோக்ராம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் இதே போல் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் திரும்ப வந்து மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Tanigai. See you. Bye bye.